பைபிள் நேர்மைன்னு சொல்வது என்ன? நேர்மை வெளியில காட்டுற முகமும் உள்ள இருக்கிற மனசும் ஒன்றே இருக்கணும். நல்லவன் பேர் வச்சுக்கிட்டு உள்ள வேற மாதிரி வாழ்றது பைபிள் பார்வையில பொய் வாழ். கர்த்தர் நேர்மையானவர்களை விரும்புகிறார். நீ தேவாலயத்துல இருக்கிறதாலோ வசனம் பேசுறதாலோ இல்ல, உன் வாழ்க்கை நேர்மையா இருக்கா? அதுதான் கேள்வி. நேர்மை என்றால் என்ன, எப்படி இருக்கணும்? நேர்மையை உணர்த்துறதுக்காக இந்த கார்ட்டூன் வீடியோ காட்சிகளை பாருங்கள். இத பார்த்ததுக்கு அப்புறம் உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க. தமிழ்நாட்டுல பச்சை மரங்களும் சின்ன சாலைகளும் இருக்கிற ஒரு அழகான ஊர் இருந்தது. அந்த ஊருக்கு மதியூர்னு பேரு. அந்த ஊர்ல மக்கள் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்க. அமைதியா சாதாரணமா சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. இந்த மதியூர் ஊர்ல செல்வியும் முத்துவும் தம்பதியினர் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க பெரிய பணக்காரர்கள் இல்ல, விவசாய கூலி வேலை செய்துதான் தினமும் வாழ்ந்து வந்தாங்க. வேலை இருந்தா சாப்பாடு, வேலை இல்லைன்னா கஷ்டம் அப்படின்னு வாழ்க்கை போயிட்டு இருந்தது. இந்த தம்பதியினருக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. அவங்க வீடு இருந்து பள்ளி கொஞ்சம் தூரம், பஸ் இல்ல, சைக்கிள் இல்ல. தினமும் 2 பிள்ளைகளும் நடந்தே பள்ளிக்கு செல்வாங்க. பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே அந்த சாலையில நடந்தே போவாங்க. What a great day! ஒரு Yeah, நாள் it was காலை fun. பள்ளிக்கு போகும் பொழுது சாலையோரத்துல ஒரு மஞ்சள் நிற துணிப்பை கிடப்பதை அவங்க பார்த்தாங்க. இது என்னன்னு செல்வன் நின்னு பார்த்தான். செல்வன் அந்த பைய மெதுவா திறந்து பார்த்தான். உள்ள பணம் இருந்தது, தங்க நகைகளும் இருந்தது. இத பார்த்ததும் அந்த 2 பிள்ளைகளுக்கும் ஒரு நிமிஷம் என்ன செய்யணும்னு தெரியல. அப்போதான் கற்பகம் சொன்னா, அண்ணா, யாரோ தொலைச்சிட்டு போயிருப்பாங்க, இது நம்முடையது இல்ல, நாம இத போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துடலாம். செல்வன் கொஞ்சம் யோசிச்சான். அப்புறம் சொன்னா, நீ சொல்றதுதான் சரி. உடனே 2 பேரும் நேரா காவல் நிலையத்துக்கே போனாங்க. அங்க இருந்த காவல் ஆய்வாளரிட நடந்ததெல்லாம் சொல்லி அந்த மஞ்சள் பையை ஒப்படைச்சாங்க. You've done great today. Thank you. காவல் Keep up the ஆய்வாளர் good அந்த work, பிள்ளைகளை பார்த்து ரொம்ப மகிழ்ந்தாரு. இந்த வயசுல இவ்வளவு நேர்மை, ரொம்ப நல்ல விஷயம்னு பாராட்டினாரு. அதே நேரத்துல தான் அந்த பைய தொலைத்த ஒரு நபர் மோட்டார் சைக்கிள்ல காவல் நிலையத்துக்கு வந்தாரு. என்னோட பை தொலைஞ்சிடுச்சுன்னு புகார் சொல்ல வந்தாரு. ஆய்வாளர் அந்த மஞ்சள் பைய காட்டி இதுதானா அப்படின்னு கேட்டாரு. அந்த நபர் பார்த்து ஆமா இதுதானு சொன்னாரு. அந்த நபரையும் செல்வனையும் கற்பகத்தையும் பார்த்து, நீங்க இல்லைன்னா இது எனக்கு கிடைக்காதுன்னு மனமாற நன்றி சொன்னாரு. காவல் ஆய்வாளர் இந்த நல்ல செயலை பள்ளிக்கும் தெரியணும்னு நினைச்சு குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து சென்றாரு. பள்ளியில தலைமை ஆசிரியரும் மற்ற ஆசிரியர்களும் இந்த 2 பிள்ளைகளையும் ரொம்ப பாராட்டினாங்க. நீங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல உதாரணம்னு சொன்னாங்க. மாலையில காவல் ஆய்வாளர் அவங்களோட வீட்டுக்கே வந்து பெற்றோர்களையும் பாராட்டினார். ஸோ நீங்க பிள்ளைகளை நல்ல நேர்மையோட வளர்த்திருக்கீங்கன்னாரு. இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கிறோம்? பணம் பெரியதா, தங்கம் பெரியதா, இல்ல நேர்மையதான் உண்மையான செல்வம்